அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இப்ராஹிம் பாதுஷா, மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பேசுகிறேன். இந்த மைக்ரோ ஃபைனான்ஸில் வேலை செய்யக்கூடிய நிறைய பேர்த்த நம்ம திரும்ப திரும்ப திட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டுருக்காங்க. அதில் குறிப்பாக தமிழக அரசு ஒரு கட்டாய கடன் வசூல் சட்டம் வந்த பின்பும் நாங்கள் சட்டத்தை மதிக்க மாட்டோம், நாங்கள் தான் தோன்றித்தனமாக திரிவோம், மக்களை மிரட்டுவோம் என்ற ஒரு சூழ்நிலையை தொடர்ச்சியாக சட்டவிரோத குண்டர்கள் அரங்கேற்றி வருகிறார்கள். உள்ளபடியே மிகுந்த வேதனைக்குரியது, கண்டிக்கக்கூடியது. தமிழ்நாடு அரசு இதெல்லாம் தெளிவாக சட்டத்தை கொண்டு வந்து அதை எந்த சூழ்நிலையிலும் அதில் குறிப்பாக அவங்க தெளிவாக போட்டிருக்காங்க, இந்த சட்டம் யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, எனவே தனிநபர் அல்லது தனிநபர்கள், குழு, சுய உதவி குழுக்கள் அல்லது கூட்டு பொறுப்பு குழுக்கள் ஆகியவற்றின் கடன் வழங்கும் தொழிலில் ஈடுபட்டுள்ள பணக்கடன் வழங்கும் நிறுவனங்களின் வலுக்கட்டாய வசூலிப்பு முறையால் ஏற்படும் மிகுந்த இன்னல்களிலிருந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய மற்றும் நலிவடைந்த பிரிவினரை பாதுகாக்க ஒரு சட்ட வரையறைக்கு வகை செய்வது அவசியமென கருதப்படுகிறது. அதற்கிணங்க பணக்கடன் வழங்கும் நிறுவனங்களின் வலுக்கட்டாய நடவடிக்கைகளிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கு ஒரு சட்டத்தை இயற்ற அரசு முடிவு செய்துள்ளது அப்படின்னு போட்டு தெளிவா இந்த சட்ட முன் வடிவானது மேல் சொன்ன முடிவிற்கு செயல்படிவம் கொடுக்க விளைக்கிறது அப்படி சொல்லி பக்காவா ஒரு சட்டத்தை நிறைவேற்றி வச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப திட்டுற அளவுக்கு, கெட்ட வார்த்தையில திட்டுற அளவுக்கு தான் கலெக்ஷன் டீம்ல வேலை செய்யறோம் பூரா நடந்துக்கிறான். நம்ம அந்த அளவுக்கு நாகரீகம் கருதி ஒரு அரசியல் தலைவர் என்பதனால மரியாதையா பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வரோம். அதுல பல்லடத்துல என்ன பண்றாங்கன்னா, ஒரு தனியார் நிதி நிறுவனம், அதாவது நிறுவனத்தோட பேரை சொல்ல பயந்துட்டு இல்ல, ஃபேஸ்புக்கில் அந்த நிறுவனத்தோட பேரை சொன்னா உடனே இது பிளாக் அடிச்சிடுறாங்க. கமாண்ட்ல கண்டிப்பா பேரை போட்டுறேன். ஏரியாவில் இருக்க படிக்காத சாதாரண அந்த மக்களை தூண்டி விட்டு கலவரத்தை ஏற்படுத்துறாங்க திருப்பூர் பல்லடத்துல. நிச்சயமாக அதுக்கான சட்ட நடவடிக்கைகளை மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் எடுத்து விட்டது. எந்த சட்டவிரோத குண்டர்கள் ஒரு சமுதாயத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தி கும்பல் வன்முறையை ஏவிவிட்டு ஒரு வன்முறை நடப்பதை மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் தலையிட்டு தடுத்தது. காவல்துறையை வைத்து தடுத்து விட்டோம். ஆனால் இனிமேல் அந்த போன்ற ஒரு நிகழ்வு நடைபெறக்கூடாது என்று நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு சட்ட போராட்டத்தால் ஒரு தமிழக அளவில், அதாவது ஒரு பிரபலப்படுத்தி இனிமேல் இந்த சட்டவிரோத குண்டர்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு அவர்களை கடுமையான ஒடுக்குமுறைக்கு ஆளாக்க போறோம். சட்டவிரோத குண்டர்களாக வேலை செய்யக்கூடிய ஈனப்பிறவிகள், மனநோயாளிகள், எச்ச பரதேசிகள் நிறைய வீட்டில் போய் நேற்று சேலத்தில் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம், பார்த்துருப்பீங்க. அடுத்தவங்களோட ஒய்ஃபு போய் கடன் கிட்ட நீ வா போன்றான். இதே அவனோட ஒய்ஃபா நம்ம அப்படி பேசக்கூடாது. ஏன்னா அடுத்த சகோதரிகள் நம்ம சகோதரிகள், அறிவில்லாத எச்ச பொறுக்கிங்க, மனநோயாளிகள், ஈனப்பிறவிகள் செய்கிறாங்க. நம்மளும் போய் உங்கள் அம்மாவை திட்டுட்டா, உன் ஒய்ஃபை திட்டுட்டா, உன் சகோதரியை திட்டுட்டான்னு நம்ம கேட்கக்கூடாது. ஏன்னா அவங்கள நம்ம சகோதரியாக பார்க்குறோம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் உழைச்சி சாப்பிட அருகதையற்ற ஈனப்பிறவிகள் கலெக்ஷன் டீம்ல தொடர்ச்சியா மக்களை கொடுமைப்படுத்திட்டே இருக்காங்க. அதுல ஏதோ ஒரு அமைப்பு, 2 அமைப்பு ஒரு அறிவில்லாத சூழ்நிலையில அவங்க போராடினாங்க. அதுக்கப்புறம் ஒரு விளக்கத்துல நிச்சயமா இப்ப இது போன்று தெரிஞ்சிருந்தா நாங்க உங்களுக்கு எதிராக பேசியிருக்க மாட்டோம்னு சொன்னாங்க. நாங்க திரும்பவும் சொல்றோம், கலெக்ஷன் குண்டர்களே, ஈனப்பிறவிகளே, அரசு தெளிவா சட்டத்துல சொல்லியிருக்கு, நலிவடைந்த பிற்படுத்தப்பட்ட மக்களை பாதிக்க கூடாதுன்னு அந்த சட்டத்தை இயற்றிக்கும்னு சொல்லி. ஆனால் வாலிப வயசுல உழைத்து சாப்பிட வக்கற்று இதுக்கு எதை சொல்ற பிச்சை எடுத்து சாப்பிட்றவங்க கூடி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கண்ணியமானவங்க, அவங்களால உழைக்க முடியல, அவங்களால ஒரு கஷ்டத்தில் இருக்காங்கன்னு சொல்லி சாப்பிட்றாங்க. வாலிப வயசுல உழைக்காமல் தின்னணும், அடுத்தவன் எவன் தாலியத்தான்னா செத்தான்னா உழைக்காம தின்னணும்னு வயிறை வளர்த்து கொண்டு உடல் உழைப்பை சிறிதும் செலுத்த மறுத்து இப்படி ஒரு சாப்பாடு வேணுமா? கலெக்ஷன்ல இருக்க சட்டவிரோதமா செயல்படுற ஈனப்பிறவிகளே, மனநோயாளிகளே, எச்ச பரதேசிகளே, அடுத்த பெண்களை நீ வா போன்ற ஒரு ஏரியால போய் வன்முறையை தூண்டி விடுற பல்லடத்துல
வெகு விரைவில் அந்த களத்தில் தோல் உரித்து சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுத்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய அத்தனை வேலைகளும் செஞ்சுட்டு இருக்கோம். சட்ட ஆலோசகர்கள்ட்ட எல்லாம் நாங்கள் ஆலோசித்து இப்போ நடவடிக்கை எடுக்க போகிறோம். அது மாதிரி நிறைய பேர் இங்கே திருப்பூரில் அவினாஷி ரோட்டில் இருக்க நிறுவனத்தை சார்ந்தவங்க வசூல் பண்ண முடியல சொல்லி கணபதி பாளையத்தில் போய் எங்களையெல்லாம் திட்டுறது. எங்களையெல்லாம் திட்டுறதை விட உழைச்சி சாப்பிட பாருங்க. உழைச்சி சாப்பிடாம திட்டுறதுனால என்ன கிடைக்க போகுது? இப்போ சொல்றேன், ஒரு காலத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சட்டவிரோத குண்டர்களே. கார்பரேட் கம்பெனி சட்டவிரோதமாக கட்டாய கடன் வசூல் சட்டத்தில் ஒவ்வொரு தெருவிலும் ஈடுபட முடியாத சூழ்நிலையை உருவாக்குவோம். திரும்பி சொல்றோம், இதுல எங்களுக்கு காசாக்காக போராடின நிறைய தலைவர்களை பார்த்த ஒரு வாரம் முன்னாடி எல்லா கட்சிகளும் தயவு செய்து காசால அந்த மிகப்பெரிய ஒரு அநீதி ஏற்பட்டிருக்கு, அதை நம்ம மறுக்கல, அதுக்கும் போராடணும். நம்ம இந்திய நாட்டுக்குள்ள, சொந்த நாட்டுக்குள்ள, அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள கடன் வாங்கிட்டோன்ற ஒரு ஒற்றை காரணத்திற்காக ஈனப்பிறவிகள், எச்ச பொறுக்கிகள், பரதேசிகள், உழைக்க மறுக்கும் சட்டவிரோத குண்டர்கள், மனநோயாளிகள் மக்களை கொடூரமாக இப்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. தயவு செய்து இப்ப தீபாவளிக்கு யாரும் கலெக்ஷன் இரட்டை கலெக்ஷன் கட்டுங்கன்னு சொல்லி இப்ப யாருமே பணமே கட்டாதீங்க. தீபாவளி நல்லா கொண்டாடுங்க. தீபாவளிக்கு இரட்டை கலெக்ஷன் இவங்களை செத்து போயிடுவானுங்களா? எச்சப்பயலுங்க. மக்கள்கிட்ட போய் இந்த வாரமே 2 வார கலெக்ஷன் அட்வான்ஸ் பண்ணலாமா? தயவு செஞ்சு மக்களை பணமே கட்டாதீங்க. தீபாவளி நிம்மதியை கொண்டாடுங்க. ஏற்கனவே திருப்பூர்ல அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்தியம் 50% வரி விதித்த சூழ்நிலையில ரொம்ப கஷ்டத்துல சிக்கி மக்கள் தவிச்சு வராங்க. தீபாவளி கொண்டாட முடியுமா முடியலன்னு தெரியல. எல்லா கம்பெனிகளையும் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் பாதிக்கப்பட்டு அவர்களால் தவணை செலுத்த முடியாமல் அவர்கள் மிகுந்த வருத்தத்திற்குள்ளாகி அவர்களுடைய சொத்து பத்துகள்லாம் வச்சு தொழில் செஞ்சு இன்னைக்கு யாருக்குமே போனஸே கிடையாது. ஏன் போனஸ் கொடுக்க முடியலன்னா தொழிலதிபர்கள் வேணும்னு கொடுக்காம இல்ல, அவர்கள் நிறைய பாதிச்சதுனால அவர்களால போனஸ் கொடுக்க முடியல. அவர்களே அழிந்து அவர்களுடைய சொத்துக்களை மீட்க முடியுமான்னு தெரியல. மத்திய அரசு மாநில அரசு உதவிகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில இரட்டை கலெக்ஷன் தயவு செஞ்சு இரட்டை கலெக்ஷன் கட்டவே கட்டாதீங்க. கலெக்ஷனே கட்டாதீங்க. திருப்பூர்ல ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்கு. கோயம்புத்தூர் இதை சார்ந்த கொங்கு மண்டலம் ஃபுல்லாவே ஒரு செயின்ல மாதிரி நம்ம எல்லாம் ஓடிட்டு இருக்கோம். ஒரு பின்னு கண்டிச்சுன்னா எல்லா மாதிரி திருப்பூர் ரொம்ப மோசமான வேலையே இல்லை, கஷ்டப்பட்டு இருக்காங்க. தீபாவளிக்கு 1 வாரம் 2 வாரம் முன்னாடி வேலையெல்லாம் நிறுத்திடுவாங்க. ஏன்னா ஒரு முடியல. நம்ம விசாரிச்ச வரைக்கும் நமக்கு கிடைச்ச தரவுகளை வச்சு நம்ம பேசுறோம். முழுமையான உண்மை என்னன்னு தெரியல. ஆனா அப்படி இருக்கும்போது தீபாவளி சிறப்பா கொண்டாடுங்க. நம்ம பண்டிகை திருவிழா காலங்கள் கொண்டாடுறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம இடையில படுற கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து நம்ம ஒரு சந்தோஷமா இருக்கணும். நம்ம இன்னும் அதாவது திருப்பூர் போன்ற ஒரு பெருநகரங்கள்ல என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா தீபாவளி பொங்கல் மட்டும்தான் மக்கள் சுதந்திரமா கொண்டாடுவாங்க. அவங்க அதுல ஒரு ரிலாக்ஸ் ஆவாங்க. ஒரு 5 நாள் 10 நாள் அவங்க ரொம்ப நிம்மதியா இருப்பாங்க. ஆனா அந்த காசையும் பிடுங்கி அதை கொண்டு போய் கார்பரேட் அப்படியெல்லாம் என்னடா உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல. அந்த காசை கூடி வாங்கி தின்னுதான் அவ்வளவு பெரிய வயிறு வளர்க்கணுமா? எச்ச பரதேசிகளா? ஏழை எளிய மக்கள் 2 கலெக்ஷன் கட்டு 3 கலெக்ஷன் கட்டு உழைச்சி சாப்பிடுற மனமே கிடையாதா? வாலிப வயசுல இவ்வளவு கேவலமாக நடந்தால் உங்களுடைய வயோதிகம் மிகவும் அருவருக்கத்தக்க வகையில் நீங்களும் கேவலப்பட்டு தான் நிலையில போவீங்க. ஏன் அப்படின்னா இந்த வாலிப வயசுல நம்ம உழைக்கணும். ஆனா வாலிப வயசுல உழைக்காம கொஞ்சம் கூடி திராணி இல்லாம கொஞ்சம் கூடி அறிவு இல்லாம சிந்தனை இல்லாம வெக்கம் இல்லாம மானம் இல்லாம அடுத்தவனுடைய எண்ணத்தை கூடி சிந்திக்காம 2 கலெக்ஷன் கட்டு 3 கலெக்ஷன் கட்டு அதே மாதிரி கும்பல் வன்முறையை தூண்டி விடுறது. ஒரு ஏரியால போய் 10 பேர் போய் கேட்க சொல்றது, படிக்காத பாமர மக்களை போய் சண்டையை மூட்டி விடுறது, சமூக பதற்றத்தை ஏற்படுத்துறது. என்ன நிறைய பேர் சண்டைக்கு கூப்பிடுறாங்க. அந்த படிக்காத மக்கள் நீங்க கட்சியை வச்சு மிரட்டுறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. கட்சியை வச்சு நாங்கள் ஆர்பிஐனுடைய சட்டத்தை தான் சொல்லி கொடுத்திருக்கோம். இது வரைக்கும் 8 வருஷம் ஒரு இடத்துல கூடி நம்ம வன்முறை எடுத்ததில்லை. வன்முறைக்கு தூண்ட பாக்குறாங்க, வன்முறைக்கு தள்ள பாக்குறாங்க, வன்முறைக்கு திணிக்க பாக்குறாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணதில்லை இது வரைக்கும். வன்முறைகளை தவிர்த்து எந்த சூழ்நிலைகளிலும் நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? மக்களை சட்டப்பூர்வமான போராட்டத்தை வழிநடத்துறோம். மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் மட்டும்தான் சட்டப்பூர்வமான போராட்டத்தை 8 வருட காலம் நாம் கையில் எடுத்து இன்னைக்கு வெற்றி கண்டிருக்கோம். இன்னைக்கு தீபாவளி காலத்துல எத்தனையோ மக்கள் கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்கானுங்க. தயவு செய்து அட்வான்ஸ் கலெக்ஷன் கட்டாதீங்க. அப்படி எந்த சட்டமும் கிடையாது. நல்ல தீபாவளி கொண்டாடுங்க. தீபாவளி கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் உழைச்சி கடனை கட்டுங்க. இருக்கிறவங்க கட்டுங்க, இல்லாதவங்க கடன் வாங்கி கட்டுறது, அப்படி கட்டுறது, இப்படி கட்டுறது
பண்றதெல்லாம் செய்யாதீங்க. அதே மாதிரி சில எச்ச பொறுக்கிகள், பரதேசிங்க, மனநோயாளிகள், ஈழப்பிறவிகள், ஏதோ அவன் அப்பா வீட்டுல அவனே பிச்சைக்கார பயிலுங்க, தெருவில் போய் வசூல் பண்ணி கொடுத்தா தான் சோறுன்ற நிலைமையில் இருக்கவங்களாம் வந்து சில கமாண்ட்ல திட்டவெல்லாம் யோசனை பண்ணிப்பாரு. நீயே பிச்சை எடுத்துட்டீங்க எச்ச பொறுக்கி பரதேசி பசங்க. நீங்க போய் மக்கள்கிட்ட போய் நான் லோனு கொடுத்த, நீ யாரா கொடுத்த, நீயே சோத்துக்கு வழி இல்லாம தான் அங்க போய் நின்று வசூல் பண்ணி கொடுத்தா தான் பணம்ன்ற சூழ்நிலை உட்காந்துருக்க. அப்படி இருக்கும்போது நீ எப்படி வசூல் பண்ணி கொடுப்ப? நீ இப்ப லோன் பண்ணி கொடுத்தேன்ற உனக்கு வேலை அது. 25ஆம் தேதி 30ஆம் தேதிக்குள்ள லோன் பண்ணி கொடுக்கல அப்படின்னா உனக்கு வந்து வேலை போயிடும். அதுக்காக யாரையாச்சும் ஒருத்தர் திணிச்சு அந்த மக்களை கடன்காரர்களாக்கி, அதே மாதிரி இவனுங்களை ஆத்திர அவசரத்துக்கு கிடைக்காது, வெங்காயம் கிடைக்காது. மக்கள் உழைத்து இந்த மண்ணில் அதாவது சாதாரண தொழிலாளிகள், இந்த நான் வசிக்கக்கூடிய திருப்பூரை சொல்றேன், சாதாரண தொழிலாளிகள், அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட்காரனாகி, அதுக்கப்புறம் இன்சார்ஜா மாதிரி, அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து கம்பெனி வச்சு தொழில் செய்து முன்னேறிய ஊர் என்று. ஏதோ இவனுங்கெல்லாம் வந்து கடன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இவனுங்க வாழ்றது மாதிரியும், அதுக்கு முன்னாடி எல்லாம் எப்போ 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி வந்துட்டு நீங்களே கடன் கொடுத்த மக்கள் வாழ்ந்தார்களா? கடன் கொடுத்து சீரழிந்து விட்டார்கள். கடன் கொடுப்பதையே தடுக்க வேண்டும். இன்னைக்கு எல்லா மக்களும் கடன் வாங்கி 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 வாரம் உழைக்கிறது பூரா கார்பரேட் கம்பெனிகளுக்கு போகுது. அதுலேயும் கந்து வட்டி கும்பல்கள் என்ன பண்றாங்க, 2 பேரை 3 பேரை குழுன்னு சொல்லி அது மாதிரி ஒருத்தன் கட்டலாட்டி ஐமார்க் போடுவேன், ஓடி போடுவேன், அதை போடுவேன், இதை போடுவேன்னு சட்ட விரோதமான அனைத்தையும் சொல்லி கொடுத்து மக்களை துன்புறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இப்பவும் சொல்றோம், அரசு கொடுக்கக்கூடிய மகளிர் சுய உதவி குழு, குரூப் லோன், குரூப்னாலே குரூப் பேர்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அந்த 10 பேர் சேர்ந்து குரூப்புக்கு கொடுத்தாதான் அது குரூப் லோன். ஆனா அதை எடுத்துட்டு பர்சனல் லோனை கொடுத்து விட்டு குரூப்ல ஓடிடே சரியான ஆம்பளைக்கு 10 பேர் மேல நீங்க ஓடி போடுங்கடா, சரியா கட்டிட்டு இருக்கவங்க மேல போட முடியாது, கட்டாத மக்கள் மேல மட்டும்தான் போட முடியும். ஆனா நாங்க இதை திரும்ப சொல்லிட்டே இருக்கோம். கும்பல் வன்முறையை தூண்டுறாங்க, எச்சப்புரிங்க. அதாவது எத்தனை பேர் இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து அரசியல்ல ஒவ்வொரு இடத்துலையும் தலைத்து அரசு பதவிகள்ல, காவல்துறையில, மிலிட்ரியில, இன்னும் சொல்லப்போனா அரசு சார்ந்த பல இடங்கள்ல அரசியல்ல மக்களுக்கு சேவை செய்ய வர்றாங்க. கலெக்ஷன் டீம்ல இருக்க ஒருத்தனுமே சரி மக்களுக்கு சேவை செய்யணுன்ற எண்ணம் உள்ள, இளம் வயசுல உழைக்கணும்னு இல்லை. காலையில் எந்திரிக்க வேண்டியது, திங்க வேண்டியது, குளிக்கிறோமோ இல்லையோ ஒரு ட்ரெஸ்ஸை போட வேண்டியது. அது அன்னைக்கில ஒரு நாங்கள் நேரலையில ஒரு லைவ் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சரியான உண்மையிலே ஒரு வங்கியில வேலை செய்யற மாதிரி இல்லை, பொறுக்கி பையன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரான். இவனுங்கெல்லாம் லோன் கொடுக்குறானுங்களாமா, ஒழுங்கா பேண்ட் ஷர்ட்டே இல்லை, கிழிச்ச பேண்ட் ஷர்ட் போட்டு தெருவில் பிச்சை எடுக்க வரவனாட்டு இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ல வரவன். அதுல சில பேர் அடுத்தவனோட ரத்தத்தை உறிஞ்சி தின்னுட்டு அதுல நல்ல டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு வரான் சட்டவிரோத குண்டர்கள். ஆனா தயவு செய்து இது உங்களுடைய வயோதிகம் கேவலமாக இருக்கும், அருவருப்பாக இருக்கும். யாரும் உங்களை சீண்ட மாட்டார்கள். அவ்வளவு மனிதாபிமானம் இல்லாமல் நடக்கக்கூடிய உங்களோட வாழ்க்கை நிச்சயமாக சாபம் தான் சொல்றேன். ஏன் அப்படின்னா வாலிபத்தில் இன்னைக்கு அவன் அமெரிக்கால அதாவது தொடர்ச்சியா இந்திய நாட்டினுடைய பாதிப்புனா டிமானிட்டேஷன், ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் கொரோனா, ஃபர்ஸ்ட் கொரோனா, 2வது கொரோனா, இன்னைக்கு ட்ரம்ப் அறிவிச்ச 50% வரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள்னால இந்திய நாடே தத்தளிச்சிட்டு இருக்கு. அதாவது பெரிய பெரிய தொழிலதிபர்கள் பூரா தொழிலாளிகள் பூரா சாதாரண கூலிகளா மாறுறாங்க. எவ்வளவு கொடுமையில் இந்த நாடு சென்று கொண்டிருக்கும் போது இன்னைக்கு இந்த கலெக்ஷன் டீம்ன்ற பேர்ல, அதுவும் உண்மையிலே சொல்றோம், அப்ப நாங்க அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்திருக்கோம், நாங்க அதிமுகவோட வெற்றிக்காக பாடுபடுவோம். இருந்தாலும் ஒரு கட்டாய கடன் வசூல் சட்டம் கொண்டு வந்த திமுகவுக்கு என்னைக்கு நம்ம பாராட்டு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ஏழை எளிய மக்களின் பக்கம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து யார் நின்னாலும் நம்ம செஞ்ச நல்லதை எடுத்து கூறணும் அப்படின்றதுல நம்ம என்னைக்கும் சலிச்சதில்லை. ஆனா அப்படியெல்லாம் ஒரு அரசு செய்துமே இந்த கட்டாய கடன் வசூல் சட்டம் வர்றதுக்கு மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுடைய உழைப்பு என்பது மிகப்பெரியது, அளப்பெரியது, மதிப்பிட முடியாதது, மிகவும் மனிதநேய மிக்கது. அப்படிப்பட்ட போராட்டங்கள் எல்லாம் எடுத்து ஒருத்தர் மேல கூட ஒரு சின்ன சிஎஸ்ஆர் கூட இல்லாம தமிழக அரசும் சரி, காவல்துறையும் சரி, எந்த அரசா இருந்தாலும் சரி, கண்ணியமிக்க காவல்துறையும் சரி, அதுல வேலை செய்யக்கூடிய உளவுத்துறையோட அண்ணன்களும் சரி, நுண்ணறிப்பு அண்ணன்களும் சரி, குற்றப்புலனாய்வு துறையினுடைய அண்ணன்களும் சரி, முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு சேர்ந்து, தமிழக அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சேர்த்து, தமிழ்நாட்டினுடைய காவல்துறை தலைமை இயக்குநருடைய கவனத்தை கொண்டு சேர்த்து, ஒரு அற்புதமாக தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு தலைமை செயலாளருடைய கவனத்துக்கு, உள்துறை செயலாளருடைய கவனங்களுக்கு கொண்டு சேர்த்து ஒரு அற்புதமான சட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு ஏழை எளிய மக்கள், நலிவடைந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களை காப்பாற்ற கொண்டு வந்தா, கொஞ்சம் கூடி அறிவு கட்ட ஈனப்பிறவிகள் உழைத்து சாப்பிடாமல் ரத்தத்தை உறிஞ்சி என்ன சொல்றது, ஏழை எளிய மக்களினுடைய மரணத்தில் கூட அதை கூடி உணவாக உண்ணக்கூடிய அகோரிகளை விட
கொடூரமான இனப்பிறவிகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை கெடுத்து வருகிறார்கள். பகலில் கலெக்ஷன் டீம் என்ற போர்வையில் சென்று திருடுறாங்க. நிறைய பெண்களை கற்பழிச்சிருக்காங்க. பாலியல் குற்றச்சாட்டுகள் செஞ்சதுக்கெல்லாம் நிறைய ஆதாரங்கள் செய்திகளா வந்துகிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் சட்டம் ஒழுங்கை கெடுக்கக்கூடிய அனைத்து வேலைகளையும் செய்கிறார்கள். மாண்புமிகு நுண்ணறிவு பிரிவினுடைய அண்ணன்களே, மாண்புமிகு குற்றப்புலனாய்வுத்துறையினுடைய அண்ணன்களே, மாண்புமிகு உளவுத்துறையினுடைய அண்ணன்களே, தயவு செய்து இந்த தமிழ்நாட்டில் தமிழக அரசால் கொண்டு வரப்பட்டுள்ள தமிழ்நாடு அரசினுடைய அரசிதழில் வெளியான இந்த கட்டாய கடன் வசூல் சட்டத்தை, அதாவது ஏப்ரல் 26 அன்று 11/2025 அன்று கொண்டு வரப்பட்ட இந்த கட்டாய கடன் வசூல் சட்டத்தை தாமாக முன்வந்து அரசு ஒரு வீடியோவோ இல்லை யாராச்சும் மிரட்டிட்டாங்க சொல்ல உடனடியாக கட்டாய கடன் வசூல் சட்டத்தில் இவர்களை 3 ஆண்டுகள் அல்லது 5 ஆண்டுகள் பிணையில் வரக்கூடாத, அதாவது அபராதமும் உடனே செலுத்தக்கூடிய அளவில் இந்த தண்டனைகளை உடனடி நிறைவேற்ற வேண்டும். தாமாக முன்வந்து, எப்படி கஞ்சா திருடுறவன், கொள்ளையடிக்கிறவன், இன்னும் பிற சமூக விரோத செயல்கள் செய்யறவனுடைய வீடியோக்கள் எல்லாம் வரும்போது உடனடியாக அரசு நேரடியாக இல்ல காவல்துறை நேரடியாக சென்று உடனே தாமாக முன்வந்து அந்த வழக்கை எடுத்து இவர்களை வழக்கு பதிவு செய்து அடக்குகிறார்களோ அது போன்று தாமாக கண்ணியமிக்க தமிழ்நாட்டினுடைய காவல்துறை தாமாக முன்வந்து இதனுடைய நடவடிக்கைகளை எடுத்தால் மட்டும்தான் ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட நலிவடைந்த அந்த மக்கள் காப்பாற்றுவதற்கு கொண்டு வந்தப்பட்ட சட்டம் பயன்பெறும், மக்களும் பயன்பெறுவார்கள். இது போன்று தொடர்ச்சியா செஞ்சாங்கன்னா நிச்சயமா களத்துல மக்கள் ஜனநாயகம் இறங்கும். களத்துல சட்டபூர்வமா தோலை உரிப்போம். வழக்குகள் இனிமேல் கடந்த காலகட்டங்களில் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் தலைவர்களிடம் மண்டியிட்டதை போன்று மன்னிப்பு கேட்டதை போன்று விடமாட்டோம். நிச்சயமாக வழக்கு பதிவு செய்து சிறைக்கு தள்ளி அந்த தண்டனையை நிறைவேற்றுவோம். பல பேர் அந்த அமைப்பில் இருக்க, இந்த அமைப்பில் இருக்க, வெந்த அமைப்பில் இருக்க சொல்லி மிரட்டியெல்லாம் பார்க்குறானுங்க. எந்த அமைப்பு அறிவு கெட்டவர்கள்? நீ சொல்ற அமைப்பு இதற்கு எதிரானது, நீ சொல்லக்கூடிய கட்சி இதற்கு எதிரானது. அதையெல்லாம் தெரியாமல் மடத்தனமாக நாங்கள் இந்த வேலை தான் செய்வோம், இது பெரிய வேலை, பெரிய புண்ணியமிக்க வேலை, செஞ்சு தொலைங்க, ஆனால் புண்ணியம் எங்களுக்கு கிடைக்கும். அதே போன்று வழக்கு பதிவு செய்து தொடர்ச்சியாக இனிமேல் நாங்கள் இறங்க போகிறோம். வழக்கு பதிவு செய்து ஒவ்வொரு சட்டவிரோத குண்டர்களையும், அந்த சட்டவிரோத குண்டர்கள் ஒரு வழக்கு பதிவு செய்ய போகும்போது தான் வருவானுங்க, நாங்கள் நல்ல குடும்பத்தில் பிறந்தவன், அந்த குடும்பத்தில் பிறந்தவன், இந்த குடும்பத்தில் பிறந்தவன். இனிமேல் அந்த மன்னிப்பு வழங்க மாட்டோம். மக்களை ஒரு 10-20 பேரை தோல் உரிச்சாதான் என்ன பண்ணுவாங்க? சிறைச்சாலைக்கு அனுப்பினாதான், சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுத்தாதான், தண்டனை வாங்கி கொடுத்தாதான் என்ன பண்ணுவாங்க? இனிமேல் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. அதனால அதே மாதிரி தான் பிஎன் ரோடு நூல்கடை பக்கம் இந்த பிரச்சனை சொல்லுங்க. அந்த பக்கம் யாராச்சும் பிரச்சனை கண்டிப்பா சொல்லுங்க. நிச்சயமா நம்ம அதற்கு உதவி செய்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் காம்ப்ரமைஸ், சமரசம் இல்லாத ஒரு உதவியை மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் சட்டவிரோத குண்டர்களுக்கு எதிராக நலிவடைந்த, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஏழை எளிய மக்களுக்கு, முன்னேறக்கூடிய அனைத்து மக்களுக்கும், கடன் வாங்கி கட்ட முடியாத அனைத்து மக்களுக்கும் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் உறுதியாக முன்னின்று உதவி செய்யும், சட்டப்பூர்வ உதவி செய்யும், போராடும். அடுத்தடுத்து இந்த எப்படி ஒரு சாதாரண பிரச்சனை நினைச்சதை இன்னைக்கு சட்டமன்றத்தில் நிறைவேற்ற வைத்தோமோ அதே போன்று நாளை நாங்கள் நிச்சயமாக காவல்துறை, கண்ணியமிக்க காவல்துறை இந்த பிரச்சனையை தாமாக முன்வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வழக்கு பதிவு செய்ய, எப்படி கஞ்சா விற்கிறவன், அவன் இவன் திருட்டு பையன், கற்பழிக்கிறவன், அந்த தகவல் கிடைச்ச உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த பிரச்சனையிலும் நிச்சயமாக கண்ணியமிக்க காவல்துறை நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் அனைத்து தரவுகளையும் தமிழ்நாட்டினுடைய அனைத்து துறைகளுக்கும் அனுப்ப உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். திருந்திக் கொள்ளுங்கள், இல்லையே திருத்தப்படுவீர்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.